ஓகே, இப்போ இந்த கோர்ஸோட மோட்டிவ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்லேருந்து பிகினிங்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டானா என்னங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். ஓகேவா? டேட்டாங்கிறது என்னென்னா ஒரு ரா ஃபேக்ட். ஜஸ்ட் ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், என்னன்னு இருக்கலாம். ஆனால் அது எதை பற்றின டேட்டாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் டேட்டா, ரா டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ரீட் பண்ணி பாருங்கள். டேட்டா ரெஃபர்ஸ் டு ரா ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் that represent information on its own. Data has no meaning. ஓகேவா? அந்த டேட்டாக்குன்னு தனி மீனிங் எதுவும் இருக்காது. பட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டேட்டா கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வந்து 15 போட்டிருக்கேன். தமிழ் 50, இங்கிலீஷ் 40. ஓகேவா? இப்போ இது வந்து எதில் உள்ள டேட்டாங்கிறது தெரியாது. யார் தமிழில் 50 எடுத்தால், எந்த எக்ஸாமில் எடுத்தாங்க, எங்கே உள்ளது, எந்த டேட்டாவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்கம்ப்ளீட் டேட்டா. இப்போ இதே இதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ராஜா யார் எடுத்தாங்கிறது நமக்கு தெரியணும், எங்கே எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியணும்ல. ஸோ அதுதான் ராஜா 50 இன் தமிழ். ஓகேவா? 40 இன் இங்கிலீஷ் இன் த ஃபஸ்ட்டு செம் எக்ஸாம். ஓகேவா? அப்போ அவனோட ஃபஸ்ட்டு செம் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது டேட்டா. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலேயும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம்னா பண்ணலாம். எந்த காலேஜில், எத்தனாவது வருஷம், ஓகேவா? அந்த மாதிரி டேட்டாலாம் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு பேசிக்காக இன்ஃபர்மேஷனுக்காக இது நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ டேட்டாவில் நிறைய டைப் இருக்குது. டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட், அதாவது நம்பர், இன்டிஜர், நம்பர், டெக்ஸ்ட்டு, இமேஜு, இது எல்லாமே ஒவ்வொரு டேட்டான்னு தெரியும். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு டேட்டா. நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரியல் நம்பர்னு சொல்லுவோம், இது வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர். இதை வந்து இதையுமே உள்ளே வந்து டெப்த்தாக போனீங்கன்னா பிரிப்பாங்க. இன்டீஜர், பிக் இன்ட்டு, மீடியம் இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு அப்படிங்கலாம் வரும். ஓகேவா? நான் வந்து காமனாக இன்டீஜர்னு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம போக போக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இதை வந்து டெசிமல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதேமாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து அலைஸ் ராஜா அப்படின்னா ஒரு ஊர் பேர், எந்த பேராக இருந்தாலும் டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேர்கேர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ உண்டு. ஓகேவா? இதை வந்து டெக்ஸ்ட்டுங்கிற டேட்டா டைப்பும் இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி டேட்டு, இப்போ டேட்டு, டைம் இதெல்லாம் வந்து அதுக்கும் ஒரு டேட்டா டைப் தனியாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு ஃபார்மேட்டுக்கெலாம் வந்து டேட்டுங்கிறது தான் டேட்டா டைப். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா டேட்ஸுங்கிறதோட இதுவே ஒரு டேட்டா டைப் தான். இது ஒரு டேட்டா டைப் இருக்குது, இது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? பூலியன்கிறதும் ஒரு டேட்டா டைப் தான். ஓகேவா? ஸோ பூலியனுக்கு வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இமேஜ் இது எல்லாமே வேறு வேறு டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு பேசிக்கான டேட்டா டைப் தெரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டேட்டா இஸ் அன்ப்ராசஸ்ட். ஓகேவா? எதுவுமே ப்ராசஸ் பண்ணாத இதுதான் டேட்டா. ஓகேவா? அதை ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் அர்த்தம். அப்புறம் டேட்டா பேஸ். ஓகேவா? இது வந்து டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக? இப்போ ஒரு மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலை வந்து ஒரு பேஜில் எழுதி வைப்பாங்க, அடுத்த கஸ்டமரை வந்து அடுத்த பேஜில் எழுதி வைப்பாங்க. ஆனால் அந்த பேஜ் வந்து எதில் இருக்கும்? ஒரு நோட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டேட்டா பேஸ். இது வந்து ஒரு பேஜில் உள்ள டேட்டான்னு வச்சுடுங்க, இது வந்து ஒரு நோட்டு அந்த மாதிரி. ஓகேவா? நம்மகிட்ட வந்து 2-3 நோட்டு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸ் கூட நம்மகிட்ட வச்சுக்கலாம். ஓகேவா? டேட்டா பேஸ், வாட் இஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனாக ஃப்ரெஷர்ஸ்ட்டு வந்து கேட்குற கொஸ்டின். ஓகேவா? A database is organized collection of structured data. ஓகேவா? stored and accessed by electronical device. ஓகேவா? இப்போ மொபைலில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பு எதுலனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எலக்ட்ரானிக்கல்னு போட்டிருக்கேன் பேசிக்காக. இதை வந்து என்ன டீப்பாக நம்ம போக போக பார்த்துக்கலாம். இந்த டேட்டா பேஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், அப்புறம் அதை ரிட்ரைவ் பண்ணோம்னா அந்த டேட்டா உள்ள அந்த டேட்டா பேஸில் நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுக்கோன்னா அவரோட ஃபோன் நம்பர் என்ன, நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்னன்னு நம்ம ஒரு நோட்டை பரட்டி பார்ப்போம்ல. அதே மாதிரி ரிட்ரைவ் பண்ணுறது, அந்த ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நம்ம மறுபடியும் பார்க்குறதுக்கு தான் ரிட்ரைவ்ங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம திடீர்னு அவங்க அட்ரஸ் மாறி இருப்பாங்க, ஃபோன் நம்பர் மாற்றிருப்பாங்க, அதை மாடிஃபை பண்ணணும்ல.
ஸோ அங்கே என்னென்னா நோட்டில் நம்ம கட் பண்ணிகிட்டே எழுதுவோம். இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா டிஜிட்டலாக நம்ம எக்ஸல்லாம் மாடிஃபை பண்ணுவோம்லாம், அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் முக்கியமான வேலை என்னென்னா இந்த டேட்டா எல்லாமே கரெக்டான டேட்டாவாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அதுதான் டேட்டா பேஸோட வேலை. இந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு டைப்பு தான் MySQL நம்ம பார்க்க போகிறது. இதில் MySQL தவிர PostgreSQL, Oracle, MongoDB, DynamoDB, சரியா, அதே மாதிரி நிறைய டேட்டாபேஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இது என்னன்னா MySQLங்கிறது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேவா? ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து MySQL மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. MySQL இருக்குது, Postgres இருக்குது, Oracle இருக்குது, SQL இருக்குது. இது எல்லாமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து நான் ரிலேஷனல். MongoDB வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? MongoDB மட்டும் இல்லை, DynamoDB அப்படி நிறைய டிபி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு யூசேஜுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ MySQL வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? அதேமாதிரி MongoDB வந்து என்னென்னா டேட்டா வேர் ஹவுஸ். இப்போ என்னென்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கலாம், அதுக்கெலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேங்கிங் செக்டாரில் வந்து மேக்ஸிமம் Oracle தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து MySQL யூஸ் பண்ணுவாங்க. MySQL, Postgres அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. MySQLம் ஃப்ரீ தான், PostgreSQLம் ஃப்ரீ தான். ஓகேவா? MySQLல வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, கமர்ஷியல், அதாவது கமர்ஷியலும் இருக்குது, கம்யூனிட்டி வெர்ஷனும் இருக்குது. கமர்ஷியலுங்கிறது நம்ம பே பண்ணி வாங்கணும். கம்யூனிட்டிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான், யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் Postgres ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே. டேட்டாபேஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஒரு டேபிளில் தான் ஸ்டோர் ஆகும். இது டேபிள் நேம் வந்து ஸ்கூலோ இல்லை யூசரோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்டோர் ஆகும். ஆனால் MongoDBயில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் டேபிள் வைஸாக ஸ்டோர் ஆகாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து MySQL பார்க்கலாம், அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா MongoDB பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வேணும். MySQLனால் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் MySQLனால் என்ன அப்படின்னு, அதை வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு SQLனால் என்னென்னு பார்க்கணும். SQLங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா தமிழோ இங்கிலீஷோ தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். கரெக்டாக? நம்மளோட ஹியூமனோட லாங்குவேஜ் வந்து ஓகேவா இது. அதே மாதிரி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். அது வந்து 0, 1 தான் ரீட் ஆகும், ரைட் ஆகும், எல்லாமே பண்ணோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து ரொம்ப டீப்பாக போகணும்னா டேட்டா பேஸு கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா SQL வச்சு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? SQLங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா MySQLங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் என்ன வேலை நடக்கும்? ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் டேட்டாபேஸில் நடக்கும். அதுதான் MySQL. ஓகேவா? MySQLோட வேலை. அதே இது SQLோட வேலை என்னன்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறத கம்யூனிகேட் பண்ணுறது தான் SQLோட வேலை. ஓகேவா? SQLங்கிறது ஒரு லாங்குவேஜ், MySQLங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேவா? யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா பே பண்ணி வாங்கிக்கணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் என்னென்னா இதுலேயே போட்டிருக்க பாருங்க, MySQL இஸ் a widely used open source relational database management system that uses structured query language to manage and manipulate. அதாவது அப்டேட்டோ மாடிஃபை பண்ணுறீங்க, ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து SQL யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. MySQL வந்து ரொம்ப ரிலேபிளாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் அதோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ Oracle கம்பேர் பண்ணிங்கன்னா Oracle விட இது வந்து ரொம்ப ஈஸி. Oracle வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? இது வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனியே வச்சு நடத்தினாலும் நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் இது வந்து சர்வர் கிளைண்ட் மாடல். மேக்ஸிமம் எல்லாமே சர்வர் கிளைண்ட் மாடல் தான். ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சர்வர் கிளைண்ட் மாடல். சர்வர் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா பேங்கை வந்து சர்வராக கன்சிடர் பண்ணிடுங்க. கிளைண்ட்டை வந்து யூசரை வந்து
சாரி கஸ்டமரை வந்து நீங்கள் கிளைண்ட்டாக கன்சிடர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டு இருக்குது அப்படின்னா அங்கே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் பேங்க்கில் கரெக்டாக. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை போட்டுக்கலாம், அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு யூசரை க்ரியேட் பண்ணணும். யூசரை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் நீங்கள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். டேட்டாவை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் இது என்னென்னா டிரான்சாக்ஷனல் வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டிரான்சாக்ஷனல் வெப்சைட் அப்படின்னா இப்போ என்னென்னா பேங்கே கன்சிடர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அமௌண்ட் போடுவீங்க, அப்புறம் அமௌண்ட் உங்களுக்கு வரும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாற்றி விடுவீங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து டிரான்சாக்ஷனல் வெப்சைட்டுக்கு வந்து MySQL, Oracle அந்த மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? MySQL பொறுத்த வரைக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக கற்றுக்கவும் செய்யலாம். சரியா? இதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது, ஈஸியாகவும் கற்றுக்கலாம். அதேமாதிரி ஃப்ரீ வெர்ஷன் தானேங்கிறதுனால இதுக்கு வந்து சப்போர்ட் கிடையாதுலாம் கிடையாது. கம்பெனி சைட்லேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட்டும் கொடுப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா. ஓகேவா? அப்புறம் நீங்கள் MySQLோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஃப்ரீ, அதனால் இது நான் ரொம்ப யூசேஜ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இதை செக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? MySQLோட ரேங்கிங்கை பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? எப்படியுமே ஒரு டாப் 10க்குள்ளே இருக்கிற டேட்டாபேஸ் வந்து எப்போவுமே வேல்யூபிள் தான். ஓகேவா? இப்போ இதில் வந்து Oracle இது வந்து பெய்டு, ஆனால் MySQL வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. பட் என்னென்னா ஃப்ரீ. ஓகேவா? ஸோ MySQL வந்து அதோட ரேங்கிங்கை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இதை வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான், அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீ கோர்ஸு, அதனால் இது என்னென்னா வேல்யூ இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் வளவலன்னு தான் போகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்னிக்கலாக உள்ளே இறங்கின அப்புறம் கொஞ்சம் குயிக்காக போகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். MySQLக்கு வந்து தனி ஆர்கிடெக்சர் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு கொரி அனுப்புகிறோம், கொரி பண்ணுறோம், ஒரு டேட்டாபேஸில் ஒரு கொரி பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறது எப்படி லேயராக இதை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? செக் பண்ணும்போது அவுட்புட் வரோம்ல, அதை வந்து இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கிளைண்ட் லேயர், இது வந்து அப்ளிகேஷன் யூஸராக இருக்கலாம், அதாவது ஹியூமன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கிளைண்ட் லேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்வர் லேயர். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் அனுப்புகிற கொரி வந்து கரெக்டு தானா, அதாவது கரெக்டான அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் செக் பண்ணுறீங்களா, இல்லை வேறு அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற எரர்ஸு, சிண்டெக்ஸு, மிஸ்டேக் எல்லாமே இதில் வந்து செக் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது இது வந்து ஸ்டோரேஜ் என்ஜின் லேயர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் என்ஜின் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஃபால்ட் ஸ்டோரேஜ் என்ஜின் InnoDB. ஓகேவா? MySQLோட டிஃபால்ட் ஸ்டோரேஜ் என்ஜின் என்னன்னு கேட்டால் InnoDBன்னு சொல்ல தெரியணும். ஏன்னா இது வந்து காமனாக கேட்குற கொஸ்டின், ஆனால் இதுதான் டிஃபால்ட். ஓகேவா? இதிலே போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுமா, இல்லை இங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த ஸ்டோரேஜ் என்ஜினோட வேலை. ஓகேவா? ஓகே, இதில் வந்து நான் ஜஸ்ட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? கிளைண்ட் லேயரில் என்ன வேலை அப்படின்னா அந்த கனெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் கிளைண்ட் லேயரோட வேலை. ஓகேவா? நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம், அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான். பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், யூசர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அது எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களை அலோவ் பண்ணுறது கிளைண்ட் லேயரில். அதுக்கப்புறம் உள்ள லேயரில் வந்து நீங்கள் அனுப்புகிற கொரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியாது, ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா. ஸோ அதுவுமே நம்ம போக போகுதுலாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஒரு கொரி அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கொரி வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறது, சிண்டெக்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது தான் சர்வர் லேயரில் நடக்கும். ஓகேவா? அதை எந்த என்ஜினில் ரன் பண்ணணும் அது வரைக்கும் அந்த சர்வர் லேயரில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் லேயருக்கு வரும். ஸ்டோரேஜ் லேயரில் வந்தப்பறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து அதை சேவ் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிறத கொண்டு வரும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே அதில் வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஓகேவா? அந்த எரர்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் என்ஜின்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ ஸ்டோரேஜ் என்ஜின்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து
InnoDB தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் இன்ஜின். ஆனால் இதுதான் பெஸ்ட் இருக்கிறதுல. ஓகேவா? மற்றதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே ஒஸ்ட்டுன்னு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேவையை பொறுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே நம்ம இதோட நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே பாய்.